சாம்பிராணியோ ஊதுபத்தியோ அவசியம் வந்து ஒரு தூபம் காட்டுவது அப்படின்றது தூப தீபம்னு சொல்லுவோம் இல்லையா, காட்டுவதுன்றது சுபிட்சத்தை தரக்கூடிய விஷயம். இது எல்லாமே எதுக்காக? அந்த துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கக்கூடிய செயல்பாட்டுடைய ஒரு பகுதி. மங்களகரமான பேச்சுகள் வீட்ல இருக்கணும். அபசகுனமான விஷயத்துல பேசக்கூடாது. வாய் சொல் தலை மட்டும் சொல்லுவாங்க. வார்த்தைகள அளந்து பேசணும். நல்ல விஷயமா பேசணும். ஏன்னா கிரகங்கள் ஒரு சில கிரக சேர்க்கை உங்கள அந்த மாரி பேச தூண்டும். நம்ம அதுக்கு ஆளாகக்கூடாது. அப்படியும் மீறி வந்துரும். வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்துரும். அப்போ இது மாரி அடிப்படையாக வெற்றிலை பாக்கு பயன்படுத்துவது, ஊதுவத்திய பயன்படுத்துவது, சாம்பிராணி புகை போடுவது, இன்னும் குறிப்பா சொல்ல இந்த வெண்கடுகு ரொம்ப அற்புதமான ஒரு பலன் அளிக்கக்கூடிய விஷயம். அது இந்த துர்சக்திகளுக்கு மாற்றாக எதிர்வினை ஆற்றக்கூடிய முக்கியமான பங்களிப்பு யாருக்கு உண்டுன்னா, வெண்கடுகுக்கு உண்டு. வெண்கடுகு எல்லா இடத்துலயுமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். தாராளமாக அத வந்து நீங்க சாம்பிராணிக்கு போட்டு பயன்படுத்துங்க. வாரத்தில 2 நாள் போடுங்க. இல்ல 1 நாள் போடுங்க. கம்பல்சரி ரொட்டீனா ஒரு விஷயத்த வச்சுக்கங்க. கண்டிப்பாக உங்க வீட்ல இந்த எதிர்மறை சக்திகள் வந்து அதனுடைய விஷயங்கள் தாக்கம் குறைஞ்ச